நடனத்துறைக்கு நீங்க வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? என்னுடைய அம்மா தான் ஃபர்ஸ்ட் காரணம். அவங்க யாரும் என்கரேஜ் பண்ணலை, எங்கள் தாத்தாலேருந்து யாருமே என்கரேஜ் பண்ணலை. அண்ட் இன்னை வரைக்கும் யாரும் இல்லை. முதல் பெண்மணி, இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி, முதல் பெண்மணி இந்த நாட்டியம் பண்ணுறதுக்கு. நீங்க எப்படி திருமணத்துக்கு அப்புறமும் இந்த நடன பள்ளியை நடத்திக்கிட்டு ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நடன பள்ளி இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். எந்த சவால் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? கம்ப்ளீட்டாக டான்ஸ் நிறுத்தினுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ் என்னை வந்து, இல்லை நீ நாட்டியம் தான் உன்னை காப்பாற்ற போகிறது, அதுலேருந்து நான் வந்தது பெரிய விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேவதி கலன். நடனம் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம மலேசியாலே வந்துட்டு ரொம்ப அழகா வந்து பிறநடை போட்டிருக்க ஒரு பெண்மணி என்னோட இணைஞ்சிருக்காங்க. சரி, அவங்க வேற யாரும் இல்ல, ஒரு பாரம்பரிய நடன ஆசிரியர் திருமதி பாக்யஸ்ரீ சதீஷ் ஆச்சாரியா. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சரி, சற்று முன் சொன்ன மாதிரி நடனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான கலை. அந்த கலையை வந்து நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம மலேசியாலே வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நடன பயணம் எப்படி தொடங்குச்சு? 4 வயசுலேயே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேரளாவில் இருந்தேன். அது அங்கே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணின பிறகு சென்னைக்கு வந்து நாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு குரூப்போடைய வேர்ல்ட் டூரெல்லாம் போயிட்டு நிறைய பேர் புகழும் வந்தது. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ அதுலேயும் அப்படியே பயணம் பண்ணிவிட்டு ஒரு என்னுடைய 25 இயர்ஸ் வரைக்கும் அந்த குரூப்போடையே நிறைய பயணம் பண்ணிட்டேன். நிறைய பேர் புகழும் வந்திருக்கு அதில். சரி, நீங்கள் வந்து இந்த நடன பள்ளி, அதாவது நடன பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க. இந்த நடனத்துறைக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது என்னுடைய அம்மா தான் ஃபஸ்ட்டு காரணம். ஏன்னா அவங்க வந்து நாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க யாரும் என்கரேஜ் பண்ணலை, எங்கள் தாத்தாலேருந்து யாருமே என்கரேஜ் பண்ணலை. அதனால் அவங்க குழந்தைகள் எல்லாரும் கற்றுக்கணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதில் நான் எப்போதுமே ஆடிட்டு இருக்கவும் என்னை சேர்த்து விட்டாங்க. முதல்ல என்னுடைய குரு கேரளா கலாமண்டலம் க்ஷேமாவதி, அவங்க திரிஷூரில் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் அரங்கேற்றம் எல்லாம் செஞ்சேன். அங்கே நிறைய ஸ்டேட் அவார்டில் எல்லாம் லெவல் அவார்ட்லாம் வாங்கி பின்ன பிறகு நான் சென்னை வந்தபோது டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவங்கக்கிட்ட என்னை சேர்த்து விட்டாங்க. ஸ்காலர்ஷிப்பில் தான் அவங்க என்னை எடுத்துட்டாங்க. பிகாஸ் எனக்கு ஆடுறதை பார்த்துட்டு எடுத்தாங்க. அவங்களுடைய கோச்சிங்கில் எனக்கு நிறைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்னோட. அண்ட் பல வருஷம் என்னால் வந்து அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவங்க லெஜண்ட். அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் குரூப்பாக நிறைய வேர்ல்ட் டூர் போனோம். டாக்டர் ராகஸ்வாமிங்கிறவங்களும் அவரும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க மூலயமா வேர்ல்ட் டூர் போகும்போது தான் எங்களுக்கு வி மேட் அ ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது பர்மிடா என்கிற தீவில் நான் தான் முதல், அண்ட் இன்னை வரைக்கும் யாரும் இல்லை, முதல் பெண்மணி, இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி, முதல் பெண்மணி டு இந்த நாட்டியம் பண்ணுறதுக்கு. இந்த நிறுத்தியம் அங்கே பண்ணது நான் ஒருத்தி தான். இன்னை வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. அது இன்றைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி இஸ் தேர். எல்லா பேப்பர்லேயும் வந்தது. அதே மாதிரி பிரிட்டிஷ் மியூசியம்லேயும் அப்படி தான். நாங்கள் தான் முதல்ல பிரேக் பண்ணோம் ரெக்கார்டை. அதே பிறகு கல்யாணம் ஆகிடுத்து பசங்க. அண்ட் தென் டீச்சிங்க்கு போயிட்டேன். டீச்சிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா நான் ஒரு தெரப்பி டான்ஸ் டீச்சர். ஏன்னா குழந்தைகளுக்கு நிறைய லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முத்ரா என்கிறத பிடிக்கும்போது தானாகவே அவங்க பாடியில் ஹீலிங் ஆரம்பிச்சிடுறது. ஸோ நான் எப்போவுமே லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைகளுக்கு டீச் பண்ணியிருக்கேன். டெஃப் அண்ட் டம் குழந்தைகளுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய குறிக்கோள், அது பண்ணணுன்ட்டு. ஒரு காலகட்டத்துக்கு மேலாக ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் ஹோம் மேக்கர்ஸ்க்கும் டீச் பண்ண ஆரம்பித்தேன். கடைசியாக ஒரு 15 இயர்ஸ் பேக்லேருந்து சீனியர் சிட்டிசன் 60லேருந்து 80 வயசு வரைக்கும் எங்கிட்ட டான்ஸ் கற்றுக்குறாங்க. அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டியோ ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வேண்டியோ இல்லை, ஹெல்த் நல்லா இருக்கணும் ப்ளஸ் ஒரு பேஷனுக்கு வேண்டி வந்து இன்றைக்கி அவங்க எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஸ்டேஜில் அவார்ட்ஸ் வாங்குறாங்க, சபாலெல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஆக ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து வயது ஒரு தடையா இருக்காது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். நிறைய வந்து முதியவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படின்னா, இப்போது வீட்டில் வந்து இப்போ டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க.
பேசிக்கலி எங்கள் அம்மா ஆரம்பிச்சது அப்படிதான். எங்கள் பசங்க வந்து இருக்கும்போது அம்மா டயர்டாக போயிடுறாங்க, ஹெல்த் இல்லை, தேபிகா இரிட்டேட் ஆகிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு எக்ஸசைஸும் ஆச்சு. அப்புறம் முத்ரா படிக்கும்போது அவங்க பாடி பெயின் எல்லாம் போயிடும். மைண்ட் வந்து பக்தி மார்க்கத்தில் எப்போதுமே நம்ம பாடல்கள் எல்லாமே, தமிழ் பாடல்கள் எல்லாமே, தமிழ் ஆகட்டும் சம்ஸ்கிருதம் ஆகட்டும், எல்லாமே நம்ம நாட்டியம் நிருத்தியத்தில் ஆடுறது எல்லாமே சுவாமி மேல் தான் ஆடுறோம். அப்போது அந்த பக்தி மார்க்கத்துக்கு அவங்க போய்ட்றாங்க. ரெண்டாவது, ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு நம்ம அபிநயம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து வந்ததுனால, அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சே அந்த அபிநயங்கள் தானாக வந்துடுறது. ஸோ அவங்களுக்கு நம்ம அபிநயம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். ஒரு பாடலுக்கு அர்த்தம் சொல்லி முத்ரா சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களோட அபிநயம் நம்ம பார்க்கலாம், அப்படியே விசித்திரமாக அப்படி பார்ப்போம். ஆஹா, இவ்வளோ வித்தியாசமாக அவங்க ஆடுறாங்க. நம்ம சொல்லி கொடுத்து ஆடினா அவ்வளோ அழகாக இருக்காது. அவங்களே ஆடுறதுனால எனக்கு அது புதுமையாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாரோ இல்லை. they're able to express their anger and all their emotions through dance ன்னு சொன்னால், அது தமிழில் எப்படின்னா அவங்க உள்ளே அடக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஒரு கஷ்டங்கள், எல்லா உணர்வுகளையும் அவங்க நாட்டிய மூலியமாக வெளியேற்றிடுறாங்க. அப்போது பார்க்கறதுக்கு எப்போவுமே ஜாலியாக இருக்காங்க. ஆக இப்போ வந்து நீங்கள் ரொம்ப வெற்றிகரமாக சென்னையில் வந்து ஒரு நாட்டிய நடன பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாட்டிய பள்ளி இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் அங்கே இருக்காங்க. என்னோடது மற்ற ஸ்கூல் மாதிரி இந்த குரூப்புக்கு ஒரு டைம், அந்த குரூப்புக்கு டைம் அப்படி கிடையாது. ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்க ஆடும்போது குழந்தைல உட்காந்து பார்க்கணும், அதுக்கு பேர் விஷுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் ஸ்கூலில் பெரிய குழந்தைகள் வந்து சபாவில் ஆடுறாங்க அப்படின்னா குழந்தைகள் அது ஒரு கிளாஸ். விஷுவல் லேர்னிங், ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், எப்படி அவங்க அக்காமார்கள்லாம் எப்படி ஆடுறாங்க, அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சி வீட்டில் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு லேர்னிங் கம்பல்சரியாக வச்சுருக்கேன் நாங்கள். ஸோ எனக்கு போர்டு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. கேட்டு தெரிஞ்சு வந்து அதில் அனுபவப்பட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி வந்த கூட்டம் தான் எங்களுக்கு. சரி, இப்போ உங்கள் நடன பள்ளியில் எத்தனை மாணவர்கள் மொத்தமாக கற்று வந்து போகிறவங்க இருக்காங்க? நிறைய குழந்தைகள் கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போய் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன். US, UK அப்படிங்கிற மாதிரி, கனடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஆன்லைனில் we are taking class. ஆக வெளிநாட்டில் இருந்து உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கலாம். எஸ் டெஃபினட்டாக கற்றுக்கலாம். லேடிஸும் நிறைய ரொம்ப தள்ளி இருக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் தான். ஆன்லைன்லேயும் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறேன். சரி, நீங்கள் வந்து தமிழ் மனம் கமலம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இப்போ மலேசியா அண்மையில் வந்துட்டு உங்களுடைய நடன படைப்பை வந்து வழங்கியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் மாணவர்கள் வழங்கியிருந்தாங்க. எஸ், முதல்ல இந்த பட்டு கேவ்ஸில் அந்த பத்துமலை ஆட வாய்ப்பு கிடைச்சதே பெரிய புண்ணியம்னு நினைக்கிறது நாங்கள். ஏன்னா அது அந்த வைப்ரேஷனே தனியாக இருந்துச்சு. இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இந்தியா, மலேசியா, அமெரிக்கா தமிழ் அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க சப்போர்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த கலையும் நல்லா மேலே வரணுங்கிறதுக்கு வேண்டி நிறைய அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணினது கிடையாது இவ்வளோ வருஷம். இந்த அசோசியேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். அண்ட் இந்த கோவில் நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எங்களுடைய குழந்தைகள் ஆடுறதை பார்த்துட்டு. அவங்களுக்கு எல்லாமே நான் நன்றி சொல்லிக்கணும். அதை தவிர இங்கே மலேசியாவில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் எங்கே போனாலுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து எங்களுக்கு வேறு ஊருக்கு வந்திருக்கோங்கிறதே ஃபீல் பண்ணலை. திஸ் இஸ் த ஃபேக்ட். சரி, நீங்கள் பேசுகிறப்ப இந்த நடனத்து மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பு, ஆர்வம் இதெல்லாம் புரியுது. எல்லா பெண்களும் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே மாறும். நீங்கள் எப்படி திருமணத்துக்கு அப்புறமும் இந்த நடன பள்ளியை நடத்திக்கிட்டு ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் கணவருடைய இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நடன பள்ளி இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக நான் 12 வருஷமாக நான் பல ஆப்ரேஷன், பல ஆக்சிடெண்ட் ஆனதில் நான் வந்து எழுந்துக்கவே இல்லை. அப்படியே கோமாலையும் அப்படியே இருப்பேன். ஒரு 48 மணி நேரம் எனக்கு கான்ஷியஸ்னஸே, இதுவே உணர்ச்சியே இல்லாமல் இருந்திருக்கேன். அப்போது எனக்கு உள்ளே வந்து என்னுடைய நடனம் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து ஸ்லோவாக வெளியில் வர முடியும். மருந்தே இல்லாமல் என்னுடைய யோகா, நான் வந்து மெயினாக ஒரு யோகா டீச்சர் கூட தான். ஸோ தெரப்பி யோகா சொல்லி கொடுக்குறேன், தெரப்பி நாட்டியம் லேடிஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன், குழந்தைகளுக்கும் தெரப்பி டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க காரணமே நான் அதை என் மேலே முயற்சி பண்ணினதுனால. ஏன் கேட்டால் அதில் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன்.
அப்போ ஏன் மற்றவங்களுக்கு அதை நான் வெளியில் சொல்லி கொடுத்து அவங்க பிரச்சனையிலேருந்து நான் வெளியிலே கூட்டிகிட்டு வரலாமே. இப்போ இவ்வளோ பிரச்சனையிலேருந்து டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமல் முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் நான் இல்லை, என் மேலே எனக்கு என்னுடைய கலை மேலேயும் என் தெய்வத்து மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வச்சுட்டு வந்திருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கள தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இதுவாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு இதில் எந்த விதமான ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கல. அவர் நீ பண்ணிக்கோ, உனக்கு என்ன தோன்றதோ பண்ணிக்கோ, எனக்கு என்ன தெரியுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படி ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு பார்த்து சுயம்புவாக வளர்ந்தது தான் எங்கள் ஸ்கூல். அதனால் எனக்கு யாரும் சப்போர்ட்டு அப்படிங்கிறத விட என்னை தடுக்கலை, அதை தான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்டு நான் சப்போர்ட் பண்ணலைன்னாலும் தடுக்காதேங்க, அவங்க வளர்ந்துக்கட்டுமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஓ இதில் இவ்வளோ இருக்கா, இதில் இந்த ஒரு இதனால எனக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரல, அவங்க மருந்துக்கு கொடுக்க வேண்டி வரல, எப்போதும் போல் குழந்தைகளை வளர்த்திட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் ஃபேமிலியும் என்ன அதனால ரொம்ப எனக்கு மரியாதை கொடுத்து என்னை மதித்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சரி, இந்த 45 வருடத்துல நீங்க கண்டிப்பா நிறைய சவால்களை எதிர்நோக்கியிருப்பீங்க. அந்த வகையில நீங்க மறக்க முடியாத ஒரு சவால் அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? பெர்ஃபார்மன்ஸ் வயசுலையா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க எது இருந்தாலும் எந்த சவால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? சவால் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு காரணமால என் தங்கை போயிட்டு என்னை விட்டு ஷி பாஸ்ட் அவே. அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக நான் எபிலிப்சி இதில் போயிட்டேன். அப்போ எனக்கு இதை விட்டு நான் ஆடுவேனா இனிமேல் இந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக டான்ஸை நிறுத்திடணுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ் என்னை இல்லை நீ நாட்டியம்தான் உன்னை காப்பாற்ற போகிறது, அதுலேருந்து நான் வந்தது பெரிய விஷயம். இன்றைக்குமே எபிலிப்சி இருக்கும், கொஞ்சம் கவலைப்பட்டுட்டேன்னா எனக்கு ஸ்டக் ஆகிடும். ஆனால் என் நாட்டியம்தான் நான் ஐம் அலைவ் பிகாஸ் ஆஃப் டான்ஸ். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலம் மாறி நம்ம ஒரு தொழில்நுட்ப காலத்துல இருக்கோம். இப்போ நம்மளுடைய இந்த நடனங்கள், யோகா இது போன்ற விஷயங்கள்லாம் மறைஞ்சுக்கிட்டே வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய கலை அழிந்துக்கிட்டே போகுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்டு போகிறதுன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நிறைய விதமாக கலைகளை கொண்டு வராங்க. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்கலைங்களா இந்த மாதிரி இந்த அசோசியேஷன், இந்த குரூப் எங்களை எப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்கள மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க வேறு சர்வீஸ் மோடில் பண்ணுறாங்க, மற்றவங்கள்லாம் அவங்க தொழில் மூலியமாக பண்ணுறாங்க. இந்த கலையில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய குழந்தைகளால் பேமெண்ட் பண்ண முடியாது, அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் சொல்லுவோம், அவங்க ஃபேமிலியால் சப்போர்ட் பண்ண முடியாத குழந்தைகளுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுக்குறேன் இலவசமா. எஸ், அதுவும் செய்கிறோம். இந்த ட்ரிப்பிலேயே நாங்கள் குழந்தைகளை அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விருப்பப்படலை. சரி, அண்மையில் மலேசியாவில் நீங்கள் ஒரு நடன படைப்பு வழங்கியிருந்தீங்க. எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மொத்தமாக 8 பேர் வந்திருக்கோம். 8 பேர் அந்த படைப்புகளை வழங்கினாங்க. 6 பேர் வழங்கினாங்க. எனக்கு இந்த வாட்டி என்னன்னா என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 10th 12th போகிறதுனால அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியல. ஆனால் 2 பேரை கூட்டிகிட்டு வந்தேன். 2 பேரும் இப்போ 10th இருக்காங்க. ப்ளஸ் அதனால் எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் குரூப் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அவங்களால தான் அவங்க வந்ததுனால என் குரூப்பாக இருக்கும் இன்னைக்கு. சரி, கலைத்துறையில் ஈடுபடணும்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு கலைத்துறையில் ஈடுபடணுங்கிறதுனால மட்டும் இல்லாமல் எல்லாருமே கலை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். கலை என்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு ஈடுபாடு, மதம் கிடையாது. அதுக்கு கலை என்கிறது நம்மளே தெய்வத்துக்கிட்ட கனெக்ட் பண்ணுறது. எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்மளை அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணிவிடும் நேராகவே. 2 விதம் நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கலையை வரத்துக்குள்ள வாய்ப்பு தெய்வம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா அவர் நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இதை சூஸ் பண்ணலை. சரி, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இந்த நடனத்துறையில்? எனக்கு அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வரணும். ஃப்யூச்சரில் எனக்கு டெஃப் அண்ட் டம்ப் சில்ட்ரனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். ஆக மலேசியாவிலே உங்களுடைய நடன பள்ளியை நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸில் போய் இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொடுத்துட்டு அவங்கள ஒரு சின்ன ஒரு சாங்குக்கு ஆட வச்சுட்டு
பர்ஃபெக்ஷன் வேண்டாம், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பீச்சுக்கு போகணுன்னா ஐயோ பயந்துட்டு போக மாட்டோம், அவங்க போகிறாங்க நம்மளும் போவோம் அப்படிங்கிற ட்ரையலானா பண்ணுங்கன்னு சொல்லணும்னு ஆசை. சரி, ஒரு பெண்ணா வந்து பல ஆண்டுகளா வந்து நீங்க ரொம்ப அழகா பிடிநடை போட்டிருக்கீங்க. ஆக இந்த காணொலியை பார்க்குற பெண்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? எல்லா எல்லா பெண்களும் அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லா ஒரு கடமையும் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். எந்த கடமையும் நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது, எந்த கடமையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது. நம்ம தானாகவே கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தைகள் பிறக்கிறதுலேருந்து அவங்கள வளர்த்துறதுலேருந்து நமக்கே அது வருது. அவங்க டியூட்டியை முடிச்சிட்டோம்னா பெண்கள் அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நம்மளை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம கடமை முடிஞ்சிடுச்சா, இனிமேல் நம்மளை பார்த்துக்கணும். நமக்கு என்ன வேணும் அதை பார்த்துக்கோங்க, நம்ம என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பாடிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எந்த ஒரு கலையும் பிறந்த உடனே வர்றது கிடையாது. சமையல் ஆகட்டும், எதுவும் குழந்தைய வளர்க்குறதாகட்டும், எல்லாமே நம்ம விருப்பப்பட்டு போகிறதுனால நமக்கு வருது. அதனால் கலை கற்றுக்கிறதுனால எந்த கலையை கற்றுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நாட் ஜஸ்ட் குழந்தைகள் லேடிஸுங்கிறது கிடையாது, மென்னுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஹீலிங் முத்ரா எல்லாருக்கும் உதவி செய்யும். சரிம்மா, இவ்வளோ நேரம் வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட கடந்து வந்த பாதைகள், சவால்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நடனத்துறையில் நீங்கள் நிறைய வந்து சாதனைகள் புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ஸ்வனிகா. நான் வந்து பாகஸ்ரீ மேமோட ஓம் நிருத்ய க்ஷேத்ரா நாட்டிய பள்ளியில் வந்து பாஸ்ட் 11 இயர்ஸாக வந்து நடனம் கற்றுட்டு இருக்கேன், பரத நிருத்தியம். இப்போ வந்து இந்த வருஷம் 2025ல் 23rd மே அன்னைக்கு நாங்கள் வந்து பாட்டர் கேவ்ஸில் வந்து டான்ஸ் ஆடினோம். நான், என்னோட பேட்ச்மேட் காவ்யா மற்றும் எங்களோட ஸ்கூல், எங்களோட நாட்டிய பள்ளியில் உள்ள சீனியர் லேடிஸோட பேட்ச் சுஹாசினி நிருத்ய கலா, அவங்களோட 4 பேட்ச் மெம்பர்ஸும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த டெம்பிளில் இருந்த ஒரு வைப்ரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த இடத்துல டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. யூஸ்வலாக ரொம்ப டென்ஸ்டாக ஒரு மாதிரி என்னமோ ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி என்னமோ ஃபீல் ஆகுறது. இந்த இதில் ஃப்ரீயாக ஃப்ளோவோடையே போச்சுது. ஸோ ஐ ஹேட் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே உள்ள பீப்புளெலாம் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி, தமிழ் பீப்புள் நிறைய பார்த்தோம். ஸோ வி ஹேட் அ ரியல் கம்ஃபர்டபுள் டைம் இங்கே இருக்கும்போது. இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் மேமுக்கு தான் வந்து தேங்க் பண்ணுறோம். மெயினாக எங்களை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டு வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என் பேரண்ட்ஸ் இல்லாமல் வந்து வெளிநாட்டுக்கு வரேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். வணக்கம், நான் வைதேகி ராகவன். என்னுடைய வயது 70. நான் ஓம் நிருத்ய க்ஷேத்ரா பள்ளியுடைய திருமதி பாக்யஸ்ரீ சதீஷின் மாணவி. நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு 58 வயசு. ஸோ பேசிக்ஸ்லேருந்து யோகா ஃபஸ்ட் 1 வீக் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு 2-3 months. அதுக்கப்புறமா தான் பேசிக்ஸ் பரதநாட்டியம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நேச்சுரலி எங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போய் நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு பண்ணுறதுக்கே ஆரம்பித்தோம் நாங்கள். பட் ஃபுல் சப்போர்ட் மேடமோடது எங்களுக்கு இருக்குது. எங்கள் பேட்சில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கோம் நாங்கள். ஐ ஆம் த எல்டஸ்ட்டு. மேமோட அம்மா ஒருத்தங்க இருக்காங்க 80 years. அவங்களும் ஆடுவாங்க, அவங்களும் கற்றுட்டு இருந்தாங்க ரெகுலராக. இப்போ தான் கொஞ்ச நாளாக அவங்க ரெகுலரில் வரதில்லை, பட் எனி ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் வருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்து ஆடினது இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வந்து இட் வாஸ் அன் ஆசம் ஸ்டேஜ் எங்களுக்கு. ஆக்சுவலாக ஃபுல் நல்ல எனர்ஜி. நான் நினச்சேன் இத்தனை தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு நமக்கு காலெல்லாம் வீங்கியிருக்கு, எப்படி ஆடுவோன்னு கூட எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்தது. பட் அந்த ஃபியர்லாம் எதுவும் நாங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடின மாதிரி தான் என்னோட ஃபீல். I was fully satisfied. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே இருந்த க்ரௌடும் ரொம்ப சப்போர்ட்டிவ். எத்தனை பேர் வந்து கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களோட ஆசையாக விரும்பி கேட்டு வந்து நின்று எடுத்து என்னமோ நாங்கள் பெரிய நடன மணிகள்ங்கிற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணி எல்லாரும் பண்ணினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதில் என்னன்னாக்கா ஃபைனலாக நம்ம ஏஜுங்கிறது எதுக்குமே ஒரு தடை இல்லை. நம்ம ஆசைப்பட்டு நம்ம விருப்பப்பட்டு அதில் முழு முயற்சி செஞ்சோன்னா கட்டாயம் வெற்றி பெறலாம். எந்த கலையா இருந்தாலும் சரி. நான் சபால ஏறி ஆடுவேன்னெல்லாம் நான்
நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ இப்போ நான் எவ்ரி இயர் சபாலையும் எல்லா சபாலையும் ஆடின்னு இருக்கேன். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸே நான் கொடுப்பேன் நான் நினச்சது கிடையாது. ஸோ தட் இஸ் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு. ஸோ ஐ மீன் ஹாப்பி. வணக்கம், என் பேர் மாலதி சிவகுமார். நான் மேடம் கிட்ட 2018 கற்றுக்க ஆரம்பித்தேன். அவங்க சீனியர் வைதேகி, எங்கள் சீனியர் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேருமே 2018 ஆரம்பிச்சு, அல்ல 2012 ஆரம்பிச்சு 2018 2 பேருமே அரங்கேற்றம் பண்ணினோம். மேம் தான் அதுக்கு காரணம். அது அது மட்டும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுன்னு நாங்கள் நினச்சது. கடைசியில் இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்காங்க. அதுவும் பத்துமலை முருகன் நாங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப லாஸ்ட் டைம் நான் மலேசியா வந்தப்போ கூட முருகனை அங்கே மேலே தரிசனம் பண்ண முடியல. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் அங்கே ஆடின போது குழந்தைங்க சொன்ன மாதிரி அங்கே ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். மலேசியா மக்கள் அப்படி ரசித்து பார்த்தாங்க. முருகன் சாங்ஸும் நாங்கள் சிவன் பேரில் ஆடினது அதெல்லாம் ரொம்ப அவங்க விரும்பி கேட்டாங்க. தேவார பாடல்கள் இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் ஆடணுங்கிற மாதிரியெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. இந்த குழந்தைங்க அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அண்ட் அந்த கோயிலில் அந்த முருகனோட அருளால் நாங்கள் அத்தனை பேரும் கடகடான்னு மலையும் ஏறி மேலேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, டான்ஸ் ஆடிட்டு எங்களால் ஏற முடியுமான்னு. ஆனால் முருகன் அருள் எங்களுக்கு எப்பவுமே கூட இருந்தது. அதனால நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மலேசிய மக்களோட அன்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.